ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காராமணி கருணக்கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு. ஈஸியாக சிம்பிளாக இது ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காராமணி குழம்பு வைக்கிறதுக்கு காராமணியை இந்த மாதிரி ஒரு நைட்டு ஊற போட்டு வச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். காராமணி ஊறினதுக்கப்புறம் கருணக்கிழங்க நல்லா டைமண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ் பீஸ்க்கு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதோட சின்னதாக போட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும். இந்த சைஸ் வர மாதிரி எல்லா காயும் கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இனிமேல் டைமண்டாக வெட்டிக்கிங்க. ஒரே சைஸாக வெட்டி அந்த பட்டாணியிலே சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் இருக்க 2 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் இருக்க 2 வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக வெட்டிக்கிங்க. ரெண்டு வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே சைஸ் மீடியம் சைஸ் இருக்கு தக்காளி ஒரு 2. வெங்காயம் தக்காளி 2 ஒன்றா அது கூட சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி வெட்டி சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாயும் கீரி போட்டுக்கணும். பச்சை மிளகாய் கீரி போட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுக்கணும். ரொம்ப விட வேணாம், குழஞ்சி போயிடும். குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில் வர வரையும் இதை அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். குழம்பு ஒரு பக்கம் குக்கரில் ரெடியாக இருக்கு. கேப்னு ஒரு 1/2 மூடி தேங்காய் இந்தமாதிரி சின்ன சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். தேங்காய் கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வச்சுப்போம். தேங்காய் சீரகத்தை இந்தமாரி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க.
குழம்பு விசில் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் குழம்புல ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழம்பு நல்லா வெந்து போச்சு பாருங்கள். நம்ம போட்ட கருணக்கிழங்கு நல்லா வெந்து போச்சு, காராமணியும் நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து ஒரு கலர் கலரி சும்மா ரொம்ப நேரம் வேணும், சும்மா ஒரு கொதி வர வரையும் வேக விடணும். ஒரு கொதி வர வரையும் வேக விடணும். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானவங்க ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு வச்சிருக்க தாளிப்பை இதில் சேர்த்துக்கணும். தாளி போட்டு குழம்பு கலரி விட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட காராமணி கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோங்க நிறைய பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.